Let's turn our Bibles to 1 Kings chapter 19. முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திற்காக நாம் எல்லோரும் நம்முடைய வேதாகமத்தை நாம் திறப்போமாக. And read verse 2. இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போது எசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். Then Jezebel sent a messenger unto Elijah, saying, So let the gods do to me and more also, if I make not their life as the life of one of them by tomorrow about this time. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Read also 1 Kings 21:23. முதலாம் ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் படியுங்கள். எசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மத்தியில் அருகே தின்னும். And of Jezebel also spake the Lord, saying, The dogs shall eat Jezebel by the wall of Jezreel. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A convention is over and God has given us a great victory. கன்வென்ஷன் முடிந்து விட்டது. தேவன் தாமே ஒரு பெரிய மகத்தான ஜெயத்தை அவர் நமக்கு தந்தார். But when we take victories like this is the time when we should be very careful. இத்தகைய முறையிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற போது நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Because it's during times of celebration that the enemy knows that we are careless and he will attack. நாம் இவ்விதமாக ஜெயத்தை கொண்டாடுகிற நேரத்திலே அப்பொழுது நாம் அஜாக்கிரதையாக இருப்போம் என்று சத்ரு நன்றாக அறிந்திருக்கிறார். So while we are celebrating a victory, the adversary is planning another battle. நாம் ஒரு பண்டிகை நாம் ஜெயத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் எதிராளியானவன் இன்னொரு போராட்டத்திற்காக அவன் தன்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறான். So in the convention we have declared war against the enemy. இந்த கன்வென்ஷனிலே நாம் சத்துருவுக்கு விரோதமாக போர் பிரகடனம் செய்தோம். So we should offer our gratitude to God and we should celebrate our victory because God has given it to us. But we have to be very careful at that time. தேவன் நமக்கு ஜெயத்தை தந்தபடியினாலே நாம் இந்த ஜெயத்தை கொண்டாடுகிறோம் என்றாலும் அந்த நேரத்தில் தானே நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். In the days of Saul and David especially, we see how the Philistines, they were scattered many times, but they regrouped again and again and came against Israel. சவுலின் காலத்திலேயும் தாவீதின் காலத்திலேயும் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தங்கள் வந்த பொழுது அவர்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டார்கள் என்றாலும் கூட இந்த பெலிஸ்தியர்கள் அவர்கள் அவ்வப்போது தங்களை ஒன்று சேர கூடிக்கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்கள். So the Spirit of the Lord told me this last week that because of the victory that we have got against Satan, the adversary is going to regroup and attack, and now Jezebel is going to be in the lead. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த வாரத்திலே எனக்கு வெளிப்படுத்தினதான காரியம் என்னவென்றால் இப்பொழுது எதிராளியானவன் அவன் தோற்கடிக்கப்பட்டான் சிதறடிக்கப்பட்டான் என்றாலும் கூட அவன் ஒன்று சேர்ந்து இந்த எசபேலின் மூலமாக அவன் நமக்கு எதிரடியாக கிளம்புவான். So we have to be careful and ready to face the adversary when it comes. அந்த எதிராளி நமக்கு விரோதமாக வருகின்ற பொழுது அவனை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Now this Jezebel is a very powerful giant spirit. இந்த எசபேல் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது மிகவும் வலிமை வாய்ந்த ராட்சச ஆவி. This spirit is controlling the whole world, almost every human being. இந்த ஆவியானது முழு உலகத்தையும் ஒவ்வொரு மனுஷனையும் அது ஆட்கொண்டு வருகிறது. You can find her in every country in the world. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு நாட்டிலேயும் அதை நாம் காணலாம். Now Rick Joyner, a man of God, in his book says one spirit of lust can influence thousands of youngsters by just getting into one actor or actress. ரிக் ஜாய்னர் என்பவர் அவர் ஒரு தெய்வ மனுஷன். தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார், இச்சை என்கிறதான ஒரே ஒரு ஆவி ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்குள் பிரவேசித்து அது ஒரு நடிகரையோ அல்லது நடிகையோ அது குறிவைத்துக் கொண்டிருக்கும். So her strength, Jezebel's strength, is in man's weakness. எசபேலினுடைய பலம் என்னவென்றால் மனுஷனுடைய பலவீனத்தில் தான். But when you say Jezebel, we normally think of a woman.
எசபேல் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பொதுவாக அவளை ஒரு ஸ்திரீயாகத்தான் பார்ப்போம். Now we call this spirit Jezebel because this spirit got into a woman called Jezebel and started influencing Israel. இஸ்ரவேல் தேசத்திலே இந்த எசபேலின் ஆவி அந்த ஸ்திரீயானவள் அவள் முற்றிலுமாக அவர்களை ஆட்கொண்டு வந்தாள். This spirit we call this spirit Jezebel. இந்த எசபேலின் ஆவி என்று சொல்லப்படுகிறதான இந்த ஆவி இந்த ஆவியை எசபேல் என்று கூப்பிடுவதற்கு காரணம் is because this spirit got into a woman and through this woman Jezebel started influencing Israel. இந்த ஆவியானது இந்த எசபேல் என்கிறதான அந்த பெண்ணுக்குள்ளாக சென்று அது இப்பொழுது அந்த தேசம் முழுவதுமாக பரவி காணப்படுகிறது. But this spirit is not female. இந்த ஆவி ஒரு பெண் அல்ல. Nor is it male. அது ஆணும் அல்ல. It's a spirit. அது ஆவி. It's a fallen angel. அது விழுந்து போன தேவ தூதன். It can enter into females and influence males. It can enter into males and influence females. அது ஒரு பெண்ணுக்குள்ளாக ஒரு புகுந்து அது ஆண்களை வசப்படுத்தக்கூடியது. அதே நேரத்தில் ஆணுக்குள் புகுந்து அது ஸ்திரீகளை வசப்படுத்தக்கூடியது. So when we speak of the Jezebel spirit, remember it's not a woman or a man, it's a spirit. எசபேலின் ஆவி என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆணோ பெண்ணோ அல்ல, அது ஒரு ஆவி. So our adversaries, it may be the Tambaram adversaries, the spirits that work in this place, or it may be the spirits that work in Chennai or even in India. They are going to regroup. Now they've been scattered by the convention. They are going to regroup and attack us. நமக்கு விரோதமாக செயல்படுகின்றதான ஆவிகள் அது தாம்பரத்திலேயோ அல்லது சென்னையிலேயோ அல்லது இந்திய தேசத்திலேயோ அது காணப்படலாம். நம்முடைய கன்வென்ஷன் மூலமாக அவைகள் சிதறடிக்கப்பட்டது என்றாலும் கூட அவைகள் மறுபடியுமாக ஒன்று சேர்ந்து திரண்டு நமக்கு விரோதமாக வரும். But we must remember our warfare is not with swords and guns and knives and bombs. Ours is a war of wits. It's a war of subtlety. It's a cunning adversary against us. நம்முடைய யுத்தமானது ஏதோ அணு ஆயுதங்களோடோ அல்லது யுத்த தளவாடங்களோடோ அல்லது துப்பாக்கியினாலோ கத்தியினாலோ அல்ல. இது ஒரு வஞ்சனையான யுத்தம். அது மிகவும் வஞ்சனையாக நமக்கு விரோதமாக செயல்படுகின்ற யுத்தம். ஆகவே நாமும் கூட அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். So it's not just some 100 demons are going to stand outside, let's all go and attack it. ஏதோ நூற்றுக்கணக்கான பிசாசுகள் ஒன்று சேர்ந்து வாருங்கள் நாம் இப்பொழுது தாக்குவோம் என்று சொல்வதல்ல. This devil is going to enter subtly through different means and sources. இந்த பிசாசானவன் அவன் வஞ்சனையாக அநேக வழிமுறைகளிலே அவன் நமக்கு விரோதமாக செயல்படுவான். So from the word of God we are going to study a few characteristics of this woman called Jezebel and see how the spirit worked through her in influencing Israel. எசபேலின் இந்த ஆவியானது எவ்விதமாக மற்ற மனுஷருக்குள்ளாக புகுந்ததை தாக்குகிறது என்பதை குறித்து இந்த எசபேலின் குணாதிசயங்களை குறித்து நாம் இன்று காணப்போகின்றோம். 1. முதலாவது, she is very bold. அவள் மிகுந்த தைரியசாலி. Now if you read 1 Kings chapter 18 and verse 19. முதலாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். Now therefore send and gather to me all Israel unto Mount Carmel, and the prophets of Baal 450, and the prophet of the groves 400, which eat at a Jezebel's table. So here you see about 850 men eating at Jezebel's table. எசபேலினுடைய பந்தியிலே 850 பேர் சாப்பிடுகிறதை இங்கே நாம் காணுகிறோம். She is not afraid of men. அவள் மனிதரை குறித்து பயப்படுகிறவள் அல்ல. This woman is not a shy woman. She is a bold, audacious woman. இந்த ஸ்திரீயானவள் ஏதோ வெட்கப்பட்டு நாணமடைகிற ஸ்திரீ அல்ல. அவள் மிகுந்த தைரியசாலியான ஒரு ஸ்திரீ. She will sit at one table, the only woman with 800 men at the table. அவள் ஒரு ஸ்திரீயாக தன்னுடைய மேஜையிலே அவள் அமர்ந்து புசிப்பாள். அவளோடு கூட 800 பேர் அங்கு போஜனம் புசிப்பார்கள். She was not afraid of Elijah who brought fire down from heaven. பரலோகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அக்னியை இறக்கினதான எலியாவுக்கு அவள் பயப்படுகிற ஸ்திரீயும் அல்ல. In the key verse what did we read? அந்த ஆரம்ப வசனத்திலே நாம் என்னத்தை வாசித்தோம்? You killed my prophets. நீ என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாய். Tomorrow if I don't kill you, let the gods do
to me what you did to those prophets. நாளைய தினத்தில் நான் உன்னை கொன்று போடாவிட்டால் என்னுடைய தேவர்கள் அதற்கு சரியாகவும் சமமாகவும் செய்ய கடவர்கள். So see how she was bold to challenge the God's prophet. தேவனுடைய தீர்க்கதரிசியை எதிர்த்து பேசுவதற்கு அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தது என்று Her பாருங்கள். husband Ahab also was under her control. அவளுடைய புருஷனாகிய ஆகாபும் கூட அவளுக்கு கீழே இருந்தார். So when the spirit gets into us, இந்த ஆவி நமக்குள் பிரவேசித்தால் it will make us very bold in approaching the opposite sex. மற்ற எதிர்ப்பாளரை தாக்குவதற்கு மிகுந்த தைரியம் உள்ளவர்களாக இருக்கும். Read Proverbs 7:11. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். She is loud and stubborn, her feet abide not in her house. அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. So in Tamil it's vayadi, she speaks a lot. In English it's loud. So she speaks very loudly. She's not afraid of whispering or not bothered about the environment, about who's listening. She's very bold. தமிழிலே அவள் வாயாடியாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அவள் மிகுந்த உரத்த சத்தமாய் பேசுபவள், அடங்காதவள். அவள் தைரியமாக யாரிடத்திலும் பேசுவாள். So that's her nature. அதுதான் அவளுடைய சுபாவம். And that's how the spirit influences such people. இவ்விதமாகத்தான் இந்த ஆவியானது சிலரை அப்படியே பாதிக்கிறது. By nature there are some men who are very bold, and by nature there are some women who are very bold. இயற்கையிலேயே சிலர் ஆண்கள் அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இயற்கையிலேயே சில ஸ்திரீகள் அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். They are not shy or afraid of approaching the opposite sex. எதிர்ப்பாளரை சந்திப்பதிலே அவர்களுக்கு வெட்கமோ நாணமோ இருக்காது. If you are that category, be very careful. நீங்கள் இத்தகைய குணாதிசயம் படைத்தவர்கள் என்றால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். I just remember to say something. நான் சில காரியத்தை சொல்லும்படியாக எனக்கு நினைப்பூட்டப்படுகின்றேன். While the Malayalam song was going on, someone came with heavy perfume. If you are a newcomer, it's okay. If you are a believer, please don't do that. மலையாளம் பாட்டு பாடப்படுகின்றதான நேரத்திலே மிகுந்த வாசனை பொருட்களை தன்னுடைய உடலிலே தடவிக்கொண்டு இங்க வந்த யாரோ வந்தார்கள். அது ஒருவேளை நீங்கள் புதியதாக வந்தவர்களாக இருந்தால் பரவாயில்லை, என்றாலும் பழையவர்களாக இருந்தால், if you are a believer, don't do that. நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் அதை செய்யாதீர்கள். Whole hall was doused with that smell for some time. கொஞ்ச நேரத்திற்கு முழு ஹாலிலேயும் அந்த வாசனை அது வீசியது. So you're disturbing the worship. நீங்கள் ஆராதனையை தடை செய்கிறீர்கள். We'll continue. நாம் இதை தொடர்ச்சியாக. So this if we have that natural boldness in approaching other people, we have to be very careful of this spirit. மற்றவர்களிடத்திலே தைரியமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் இந்த ஆவியை குறித்து எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். Also be very careful about some people who come to you boldly and introduce themselves. உங்களிடத்திலே யாராகிலும் ஒருவர் தைரியத்தோடு வந்து தங்களை அறிமுகம் செய்து கொள்வார்கள் என்றால் அதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Ask God to give you a spirit of discernment to know who is who. யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தெளிந்த புத்தியை தேவன் உங்களுக்கு பகுத்தறிவை தரும்படியாக நீங்கள் அவரிடத்திலே கேட்க வேண்டும். Recently I was hearing a pastor's testifying about his believers. சமீபத்திலே ஒரு பாஸ்டர் அவர்கள் தம்முடைய விசுவாசிகளை குறித்து சாட்சி கொடுப்பதை நான் கேட்டேன். Not his believers, but some believers who came to him with some struggles. சில பிரச்சனைகளோடு தன்னிடத்திலே வந்ததான விசுவாசிகளை குறித்து அவர் பேசினார். One boy was saying like this. ஒரு பையன் விதமாக சொன்னான். He came to that pastor. அவன் அந்த பாஸ்டரிடத்திலே வந்தார். And said, Pastor, whenever I am with my girlfriend, I have this struggle or temptation to commit sin. பாஸ்டர் அவர்களே, நான் என்னுடைய அந்த பெண் சிநேகிதியோடு கூட இருக்கும் பொழுதெல்லாம் அவளோடு பாவம் செய்யும்படியாக தூண்டப்படுகிறேன், அதிலே நான் போராடுகிறேன் என்று சொன்னார். And I don't know when I'm going to fall. நான் எப்பொழுது விழுந்து விடுவேன் என்று எனக்கு தெரியாது. So that pastor asked that boy, what did your pastors tell you? அப்பொழுது இந்த பாஸ்டர் அந்த பையனை பார்த்து கேட்டார், உங்களுடைய பாஸ்டர் என்ன சொன்னார்? That boy said, my pastor asked me to pray. I'm praying but nothing is happening. என்னுடைய பாஸ்டர் என்னை ஜெபிக்க சொன்னார், நான் ஜெபிக்கிறேன் என்றாலும் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. So this pastor told that boy, go and tell your pastor to shut his mouth and stop giving counsel. அப்பொழுது இந்த பாஸ்டர் அந்த பையனிடத்திலே சொன்னார், உன்னுடைய பாஸ்டரிடத்திலே போய் தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு இனிமேல் ஆலோசனை சொல்ல வேண்டாம் என்று சொல். This boy asked, why do you say that, pastor? அப்பொழுது இவர் சொன்னார், இப்போ இந்த பையன் சொன்னான், ஏன் பாஸ்டர் இவ்விதமாக சொல்லுகிறீர்கள்? The Bible says resist the devil.
வேதம் சொல்லுகிறது தீமைக்கு எதிர்த்து நில்லுங்கள். But the same Bible says when it comes to your lust, don't resist it, flee from it. அதே வேதம் சொல்லுகிறது என்னவென்றால் அது இச்சையின் வடிவத்திலே வரும் என்றால், இல்ல இச்சையின் வடிவத்தில் அது வரும் என்றால், இச்சை உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீ அந்த இச்சையை விட்டு விலகி ஓடு. Which means your lust is worse than the devil. You can resist the devil, don't resist your lust, flee from it. உன்னுடைய இச்சை அந்த பிசாசை காட்டிலும் மிகவும் மோசமானது. நீ அந்த பிசாசை எதிர்க்கலாம் என்றாலும் இச்சையை எதிர்க்க முடியாது. ஆகவே அந்த இச்சையை விட்டு ஓடிப்போ. So your lust is worse than the devil. ஆகவே உன்னுடைய இச்சையானது பிசாசை காட்டிலும் மோசமானது. So your pastor is giving you counsel to pray. That's wrong counsel. You shouldn't be in a room with your girlfriend alone. Who asked you to be there? You should flee from that place. உன்னுடைய பாஸ்டர் அவர்கள் ஒரு தீமையான ஆலோசனை, தவறான ஆலோசனையை தந்திருக்கிறார்கள். உன்னை யார் அந்த பெண் சிநேகிதியோடு கூட அந்த அறையிலே தனியாக இருக்கும்படி சொன்னது? ஆகவே அந்த சிநேகிதியை விட்டுவிட்டு நீ ஓடி போய்விடு. So somewhere that boldness will enter and you will fall. எப்படியோ அந்த தைரியம் உனக்குள் பிரவேசித்து நீ விழுந்து போய் விடுவாய். So flee youthful lusts. ஆகவே பாலியத்திற்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடு. At the same time, அதே நேரத்தில் when the spirit taunts us, இந்த இச்சையானது, இந்த ஆவியானது நம்மை துன்புறுத்துகின்ற போது, now you see the next verse that we read, Elijah got a boldness to pronounce a prophecy against Jezebel. இப்பொழுது எலியாவுக்கு ஒரு தைரியம் வந்தது. அவன் யேசபேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். She threatened him and he got temporarily discouraged. அவள் அவனை பயமுறுத்தினாள். அவர் கொஞ்ச நேரத்திற்கு தற்காலிகமாக அவனுக்கு ஒரு பயம் உண்டானாலும் அவன் பிற்பாடு தைரியம் அடைந்தார். So she is not an ordinary woman. That spirit is very powerful. அவள் ஒரு சாதாரணமான ஸ்திரீ அல்ல. அந்த ஆவியானது மிகவும் வல்லமை உள்ள ஆவி. See, Elijah in public challenged the prophets of Baal. He is one person and they are 850. இங்கு இந்த எலியா அவன் தனி மனிதனாக நின்று கொண்டிருக்கிறான். அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 150 பேரையும் அவன் பார்த்து சவால் விடுகிறார். See, the kings of Israel were very if they got angry they could kill the prophets and throw them into prison, but Elijah went straight to Ahab and say, till I tell further, there won't be any rain in Israel. இப்பொழுது இந்த எலியா ஆகாப் அந்த ராஜாவுக்கு முன்பாக முகத்திற்கு முகமாக சொல்லுகிறான், நான் சொல்லுகின்ற வரைக்கும் இந்த தேசத்திலே மழை பெய்யாமல் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And when those 850 prophets were gathering all the Israelites for a big sacrifice, Elijah confronted them and said, see, listen, if Lord is God, follow him. If Baal is God, follow him. Why do you halt between two opinions like this? இந்த தீர்க்கதரிசிகள் பாகாலினுடைய 750 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக இப்பொழுது எலியா தன்னன் தனியனாக அவன் சவால் விடுகின்ற சொற்கள் என்னவென்றால், தேவன் தான், அவர் தேவன் என்றால் அவரை ஆராதியுங்கள், பாகால் தேவன் என்று சொன்னால் அவரை ஆராதியுங்கள். நீங்கள் ஏன் இரண்டு நினைவுகளாலே குந்தி நடக்கிறீர்கள் என்று தைரியத்தோடு கேட்டார். One man challenging 850 men. ஒரே மனிதன் தன்னன் தனியனாக 850 பேரோடு கூட அவன் சவால் விடுகிறார். But when Jezebel sent word to him saying, tomorrow I'm going to kill you, he got scared and ran away. நாளைய தினம் நான் உன்னை கொன்று போடுவேன் என்று யேசபேல் அவனை பார்த்து சொன்ன பொழுது அந்த வார்த்தைகளின் நிமித்தமாக அவன் ஓடி போனான். Strong people also have their weak moments. மிகுந்த பலசாலிகளுக்கும் கூட பலவீனமான நேரங்கள் உண்டு. But in the Lord we can regain our lost strength. என்றாலும் தேவனுக்குள்ளாக நாம் இழந்ததான அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். After some time the same Elijah goes and confronts Jezebel and says, the dogs are going to eat your flesh. அதே எலியா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு யேசபேலுக்கு முன்பாக தோன்றி நாய்கள் உன் சரீரத்தை தின்னும் என்று தைரியத்தோடு சொன்னார். So let's not be carnally bold, but let's be spiritually bold. நாம் மாம்சீக பிரகாரமாக தைரியமாக இராமல் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தைரியசாலிகளாக இருப்போமாக. The second characteristic of this woman, இந்த ஸ்திரீயினுடைய இரண்டாவது குணாதிசயம் என்னவென்றால், when I say this woman, it's not a woman, it's a spirit. நான் மறுபடியுமாக சொல்லுகிறேன், இந்த ஸ்திரீ என்று நான் சொல்லுகின்ற பொழுது அது ஸ்திரீ அல்ல, அது ஒரு ஆவி. When I say, although I might use the word she, I'm referring to a spirit. நான் மறுபடியுமாக அந்த பெண் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அது பெண் என்று சொல்லாமல் அது ஆவியை நான் குறிப்பிடுகின்றேன். So the second characteristic of this woman is she infiltrates the church also. அவள் இந்த ஸ்திரீயினுடைய இரண்டாவது குணாதிசயம் என்னவென்றால் அவள் சபையிலும் கூட தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள். This Jezebel who married Ahab was not a Jewess, she's a foreigner.
ஆகாபை விவாகம் செய்து கொண்டதான இந்த எசபேல் அவள் ஒரு யூத ஸ்திரீ அல்ல, அவள் அந்நிய ஸ்திரீ. Now she comes into Israel, marries Ahab, and now she is ruling Israel through Ahab. இப்பொழுது ஆகாபை விவாகம் செய்து கொண்டதான இந்த எசபேல் அவள் அந்நிய ஸ்திரீயாக இருந்தாலும் இப்பொழுது யூத ராஜாவை மணந்து கொண்டு அப்பொழுது யூத நாட்டை அவள் ஆகாபின் மூலமாக அரசாட்சி செய்கிறாள். In the same way, this spirit will slowly try to enter into the church also and try to rule the church. இதுபோலவே இந்த ஆவியானது சபைக்குள்ளாகவும் புகுந்து அது சபையை ஆளுகை செய்யும்படியாக செய்யும். Recently I heard of some statistics சமீபத்திலே நான் ஒரு புள்ளியியல் விவரத்தை கண்டேன். About some churches. It was said that the same filth that is in the world is in the church also. சில சபைகளிலே அந்த புள்ளி விவர கணக்குப்படி உலகத்தில் காணப்படுகிறதான அசுத்தங்கள் அனைத்துமே சபையிலும் காணப்படுகிறது. The only difference is in the world they do it boldly, in the church they do it secretly. வித்தியாசம் என்னவென்றால் உலகத்திலே அவர்கள் வெளியரங்கமாக தைரியமாக செய்வார்கள், என்றாலும் சபையிலோ அவர்கள் ரகசியமாக செய்கிறார்கள். So there in the world they are open, in the church they are acting. வெளியே உலகத்திலே அவர் வெளியரங்கமாக நடக்கிறார்கள், சபையிலோ அவர்கள் நடிக்கிறார்கள். So we should not allow this woman into our church. ஆகவே இந்த ஸ்திரீயை நம்முடைய சபையில் நாம் அனுமதிக்கலாகாது. We must thank God so much for strict disciplines in the church. நம்முடைய சபையிலே இருக்கிறதான கடுமையான சட்ட திட்டங்களுக்காக ஒழுங்குமுறைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Thank God, we must thank God because we don't promote love marriages or divorce or remarriages. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஏனென்றாலும் காதல் திருமணம், விவாகரத்து, மறுமணம் இது போன்றதான காரியங்களை நாங்கள் அனுமதிப்பதில்லை. So if we give room to these things, slowly Jezebel will come and rule inside. இதற்கு அனுமதி அளித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எசபேல் சபைக்குள் புகுந்து விடுவாள். Shall we close our eyes one moment? நாம் கொஞ்ச நேரத்துக்கு நம்முடைய கண்களை நாம் மூடுவோமா? We should really be grateful to God for giving us a disciplined church and leaders. தேவன் தாமே நமக்கு மிகவும் கடுமையான சட்ட திட்டங்கள் உள்ளதான சபையை தந்து அந்த அத்தகைய தலைவர்களையும் நடத்திப்புக்காரர்களையும் அவர் தந்திருக்கிறார். We should thank God for giving us rules that keep this spirit at bay. இந்த இத்தகையதான பொல்லாத ஆவிகளை அதை வளைகுடா பகுதியிலே துரத்தும்படியாக தேவன் நமக்கு keeping these spirits away, we should be grateful to God. இத்தகைய ஆவிகளை நம்மை விட்டு வெளியேற்றினதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். So because of this strictness, those spirits are not able to enter in. இத்தகைய கடுமையான சட்ட திட்டங்களினாலே இந்த ஆவிகள் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. For giving us a strict church, shall we gratefully praise God. இத்தகையதான ஒரு கடுமையான சட்ட திட்டங்கள் உள்ளதான சபையை தேவன் நமக்கு தந்தபடியினால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Not only that, அது மாத்திரமல்ல, like this woman went and controlled Ahab, the ruler of Israel. இந்த ஸ்திரீயானவள் எவ்வாறு அந்த தேசத்தின் ராஜாவாகிய ஆகாபை அவள் தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்தாளோ, the Lord should preserve all our servants of God. நம்முடைய கர்த்தருடைய ஊழியக்காரர் அனைவரையும் தேவன் தாமே பாதுகாக்க வேண்டும். Because it's in our church that we are living as celibates. நம்முடைய சபையிலே விவாகம் பண்ணாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். So this woman will try to attack the servants of God. இந்த ஸ்திரீயானவள் கர்த்தருடைய ஊழியக்காரரையும் அவர் தாக்க முற்படுவார். But the Lord முற்படுவார். should preserve all the servants of God in holiness. கர்த்தருடைய ஊழியக்காரர் அனைவரையும் பரிசுத்தத்திலே அவர்தாமே பாதுகாக்க வேண்டும். For that let us praise God. அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Not only that, அது மாத்திரமல்ல, this spirit is attacking popular evangelists and ruining, so to tarnish the name of Christianity. இந்த ஆவியானது மிகவும் பிரசித்தி பெற்ற சுவிசேஷர்களையும் அவருடைய பெயரை நாற்றமடிக்க செய்யும்படியாக, அவருடைய பெயர் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய பெயரை நாற்றமடிக்க செய்யும்படியான செயல்களிலும் இது ஈடுபட்டு இருக்கிறது. So the Lord should preserve all popular Christian evangelists. ஆகவே தேவன் தாமே மிகவும் பிரசித்தி பெற்ற எல்லா சுவிசேஷகர்களையும்
அவர் பாதுகாக்க வேண்டும். All over the world the Lord should protect them from the spirit of Jezebel. உலகம் முழுவதிலும் இருக்கிறதான இந்த பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர்கள் அனைத்தையும் எசபேலின் ஆவியிலிருந்து அவர் பாதுகாக்க For வேண்டும். that let us praise God. அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Stotram, 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 stotram. She should get out of all churches that she has gotten into. அவள் எந்தெந்த சபைக்குள்ளாக பிரவேசித்திருக்கின்றாளோ அவைகள் எல்லாவற்றினின்றும் அவள் வெளியேற்றப்பட வேண்டும். For that let us praise God. அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Stotram, 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 stotram. Thirdly, மூன்றாவதாக she is very dangerous because she hardens the heart of those whom she approaches against God. அவள் யாரையெல்லாம் நாடுகிறாளோ அவருடைய இருதயத்தை முற்றிலுமாக கடினப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக மாற்றுகின்றபடியினாலே அவள் மிகவும் ஆபத்தானவள். The closer she comes to you, the more you will move away from God. அவள் எவ்வளவுக்கு அதிகமாக உங்களை நெருங்கி வருகிறாளோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் தேவனை விட்டு வழி விலகி போய் விடுவீர்கள். Read 1 Kings chapter 19 and verse 1. முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். And Ahab told Jezebel all that Elijah had done, and withal how he had slain all the prophets with the sword. See, look at this man. இந்த மனுஷனை பாருங்களேன். In the previous chapter he saw a miracle before his eyes. முந்தின அதிகாரத்திலே அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே அவன் பெரிய அற்புதத்தை கண்டான். He saw the prophets of Baal all leaping on the altar, cutting themselves with knives, and no fire came down. இப்பொழுது இந்த பாகாலின் பலிபீடத்திற்கு முன்பாக அவனுடைய தீர்க்கதரிசிகள் கத்திகளினாலே தங்களை கீறிக்கொண்டு ரத்தம் வெறுமட்டுமாக அவர்கள் கத்திக் கொண்டிருந்தார்கள் என்றாலும் அக்னி வரவில்லை. They leaped on the altar also. அவர்கள் அந்த பலிபீடத்தின் மீது அப்படியே படுத்துக் கொண்டார்கள். Leaped. குதித்தார்கள். But nothing happened. என்றாலும் அவர்களுக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை. But when Elijah prayed for 1 minute, the fire came down. என்றாலும் எலியாவோ ஒரே ஒரு நிமிடத்திற்கு ஜெபித்த மாத்திரத்திலேயே அக்னி வந்தது. From heaven a fire came down and licked up the sacrifice. வானத்தில் இருந்து அக்னி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது. He pours water around the altar and the fire licks up the water also. பலிபீடத்தை சுற்றிலும் ஒரு வாய்க்காலை வெட்டி அவன் தண்ணீரை ஊற்றி இருந்தான். அந்த தண்ணீரையும் கூட அந்த அக்னி நக்கி போட்டது. The people who saw it, the Israelites who saw it, they said, the Lord he is God, the Lord he is God. அதை சுற்றி காண வந்திருந்ததான இஸ்ரவேலர்கள் அனைவரும் உரத்த சத்தமாக தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். But Ahab, what did he do? என்றாலும் ஆகாப் என்ன செய்கிறான்? Instead of repenting and falling at the feet of the Lord and saying the Lord is God, he goes and tells his wife, you know, Elijah killed 850 prophets. மனஸ்தாபப்பட்டு அவன் கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதங்களில் விழுவதற்கு பதிலாக தன்னுடைய மனைவியாகிய ஏசபேலிடத்திலே போய் இப்பொழுது எலியா செய்ததை பார்த்தாயா? இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் அவன் கொன்று போட்டானே என்று சொல்லுகிறார். So see how his heart became hard. Instead of repenting through a wonder that God did, he hardens his heart and complains about the miracle worker, about Elijah, and makes her sign a death warrant against Elijah. இந்த ஆகாப் அவன் இந்த அற்புத அடையாளத்தை கண்ட பிறகு அவன் மனம் மாறி மனஸ்தாபப்பட்டு தேவனண்டை சேர்வதற்கு பதிலாக அவனுடைய இருதயமானது கடினப்பட்டு இப்பொழுது இந்த எசபேலிடத்திலே போய் இந்த காரியத்தை குறித்து விளக்கம் அளித்து அவனுக்கு எலியாவுக்கு விரோதமாக இப்பொழுது மரண சாசனம் எழுதும்படியாக அவன் சொல்லுகிறான். This woman need not approach you as a person. இந்த ஸ்திரீயானவள் ஒரு நபராக அவள் உங்களிடத்திலே வர வேண்டாம். This woman can approach you as a book. இந்த ஸ்திரீயானவள் ஒரு புத்தக வடிவிலே உங்களை சந்திக்கலாம். This woman can come to you as a picture. இந்த ஸ்திரீயானவள் ஒரு படமாக உங்களுக்கு முன் காட்சியளிக்கலாம். This woman can come to you as a website. இந்த ஸ்திரீயானவள் ஒரு வெப்சைட்டாக உங்களுக்கு காட்சியளிக்கலாம். This woman can come to you as a movie. இந்த ஸ்திரீயானவள் ஒரு திரைப்படமாக உங்களுக்கு முன்பாக வரலாம். This woman can come to you as an obscene habit. இந்த ஸ்திரீயானவள் ஒரு தீய கெட்ட பழக்கவழக்கமாக அது உங்களிடத்திலே வரலாம். So in every way be very careful when she comes, because she will harden you against God. எந்த வழிமுறையில் அவள் உங்களிடத்திலே வந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள்.
ஏனென்றால் அவள் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி போடுவாள். Once you are hardened, you will hear sermon after sermon after sermon. Nothing will shake you. ஒரு முறை உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு விட்டால் எத்தனை முறை நீங்கள் தேவ செய்தியை கேட்டாலும் அதற்கு பிறகு உங்களுடைய இருதயம் மனம் மாறாது. After the meeting is over, you will be stubborn and going and committing your sin. இந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் பாவத்தை செய்யும்படியாக இருதய கடினமுள்ளவர்களாக போய் துணிகரமாக So செய்வீர்கள். before it becomes too late and before you become irreparable, yield your heart to God, let him make it soft. தாமதமாவதற்கு முன்பாகவே நீங்கள் மனஸ்தாபப்பட முடியாத ஒரு எல்லைக்கு செல்வதற்கு முன்பாகவே நீங்கள் அவரண்டை வந்து விடுங்கள். Fourthly, நான்காவதாக she does favors for her victims in order to gain more control over them. மற்றவர்கள் தங்களுடைய ஆட்களுக்கு அவள் அதிகமாக உதவிகளை செய்து தன்னுடைய ஆளுகைக்குள்ள அவள் கொண்டு வந்து விடுவாள். ஆதிக்கத்திற்குள் கொண்டு விடுவாள். So see, she will help others, but the only intention is to control them even more. மற்றவர்களை தன்னுடைய ஆதிக்கத்திற்குள் கொண்டு வரும்படியான அந்த நோக்கத்தோடு கூட தான் அவள் மற்றவர்களுக்கு உதவி செய்வாள். One day Ahab was very upset. ஒரு நாள் ஆகாப் மிகவும் மனமடிவாக இருந்தார். So Jezebel asks, why are you sad? அப்பொழுது யேசபேல் கேட்டாள், நீ ஏன் துக்கமாக இருக்கிறாய்? I wanted that vineyard of Naboth, but he's refusing to give it. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் கேட்டேன், அவனோ அதை தர மறுக்கிறான். Why are you sad? You're the king. You can do anything. Don't worry. You go and eat. I will do it for you. நீ ராஜாவாச்சுதே, நீ ஏன் இப்படி துக்கமுகமாய் இருக்கிறாய்? நீ போய் சாப்பிடு, நான் எல்லாவற்றையும் உனக்கு ஒழுங்கு பண்ணி தருகிறேன். And she forged documents in Ahab's name and sent it to different people, raised up false witness against Naboth, slew him, and then came back to Ahab and said, the vineyard is yours. ஆகாபின் பெயரினாலே தாக்கீதுகளை அவள் அனுப்பினாள். இந்த நாபோத்துக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை எழும்ப பண்ணினாள். அதற்கு பிறகு நாபோத் கொல்லப்பட்டான். இப்பொழுது இந்த நாபோத்தின் திராட்சை தோட்டமானது ஆகாபுக்கு சொந்தமானது. You see this in 1 Kings chapter 21. முதலாம் ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் இதை நாம் காணுகின்றோம். So after this what happens? இதற்கு பிறகு என்ன சம்பவித்தது? Verse 25. 25வது வசனம். தன் மனைவியாகிய யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. But there was none like unto Ahab, which did sell himself to work wickedness in the sight of the Lord, whom Jezebel his wife stirred up. So after she does him a favor, he sells himself more to her. இப்ப மற்றவர்களுடைய ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு அநேக உதவிகளை செய்தார். So now he becomes more a slave to her. இப்பொழுது அநேகர் அவளுக்கு அடிமைகளாக மாறினார்கள். He is not the king, she is the king. அவள் ராஜாவல்ல, இப்பொழுது அவள்தான் ராஜாவாக இருக்கிறார். Same way, அதுபோலவே when this spirit approaches some of us, இந்த ஆவியானது நம்மில் சிலரை அது தாக்குகின்ற போது it will come through some person who is willing to help you in your need. உங்களுடைய தேவைகளில் உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவரை அது தாக்கும். No, it will come as a person who is willing to help you in your need. உங்களுடைய தேவைகளில் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நபராக அது உங்களிடத்திலே வரும். So be very careful. ஆகவே அதிலே ஜாக்கிரதையாக இருங்கள். Be very careful in approaching people of this world to get help for yourself. உங்களுக்கென்று உதவி செய்யும்படியாக இந்த உலகத்தின் நபர் யாராகிலும் முன்வருவார் என்றால் அதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். Reason is, after they do you a favor, you must realize if you don't have discernment, there will be a spirit behind that person. Now you are obliged now to submit to that person because they helped you. அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்தபடியினாலே இப்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்ட பிறகு நீங்கள் அவர் சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிய மனதுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்குள் பகுத்தறியக்கூடிய தெளிந்த புத்தி இல்லாதபடியினாலே அந்த நபருக்கு பின்னணியிலே ஒரு ஆவி இருக்கிறது என்பதை நீங்கள் உணராமல் இருப்பீர்கள். So after some time that person will ask you a favor and you can't refuse. அதற்கு பிறகு அந்த நபர் உங்களிடத்திலே ஒரு ஆதரவு கேட்பார், அதை உங்களால் மறுக்க முடியாது. And that favor will be a favor where you have to sell the truth, you have to compromise with the truth, and you are forced to oblige with the person because that person helped you. அந்த நபர் ஏற்கனவே உங்களுக்கு உதவி செய்தபடினாலே அந்த நபர் உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்ற பொழுது அந்த
காலகட்டத்திலே நீங்கள் அதை மறுக்க முடியாமல் சத்தியத்தை விற்று சத்தியத்தோடு ஒரு ஒப்புரவாக்கி கொண்டு நீங்கள் உதவி செய்வீர்கள். Child of God, God is speaking to you practically. This week you might get such a temptation. தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்களுக்கு செயல் வடிவிலே உங்களோடு கூட இடைபடுகிறார். ஏனென்றால் இந்த வாரத்திலே உங்களுக்கு அதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். Someone might approach you to help you. Be very careful of gaining that help. யாராகிலும் ஒருவர் உங்களிடத்திலே உதவி செய்ய முன் வருவார்கள் என்றால் அந்த உதவியை பார்த்து நீங்கள் எச்சரிப்பாக இருங்கள். Pray many times before you respond. நீங்கள் அவர்களுக்கு ஆம் என்று தலையாட்டுவதற்கு முன்பாக 1000 முறை நீங்கள் ஜெபியுங்கள். Don't be quick to respond thinking that it is God sent. தேவன் தாமே அவரை அனுப்பினார் என்று நீங்கள் உடனடியாக தீர்மானிக்க வேண்டாம். When my mother was praying, Lord, I want to know the truth. என்னுடைய தாயார், ஆண்டவரே எனக்கு உண்மையான சத்தியம் தேவை என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது, before servants of God from this church came and visited our home, Jehovah's Witnesses came. இந்த நம்முடைய சபையினுடைய ஊழியக்காரர் எங்களுடைய வீட்டை வந்து சந்திப்பதற்கு முன்பாக யெகோவா சாட்சிகள் எங்களுடைய வீட்டிலே வந்து அவர்கள் சந்தித்தார்கள். So the first people who come after your prayer doesn't mean because they are first they are God sent. உங்களுடைய ஜெபத்திற்கு அடுத்தாற் போல உடனடியாக தேவன் ஒருவரை அனுப்பினார் என்றால் அது தேவன் தான் அனுப்பினார் என்று பொருள் அல்ல. Do things with discernment and don't get trapped. நீங்கள் பகுத்தறிவோடு நீங்கள் காரியத்தை செய்ய வேண்டும். நீங்கள் துணிந்து செய்துவிட்டு நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம். Just to get the work done, if you shut your eyes and without wisdom do things, then a time will come you'll have to sell yourself to Jezebel. நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு உங்களுடைய காரியங்கள் நடைபெற வேண்டும், முடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அப்படியே செய்ய அனுமதிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு யெசபேலின் ஆவி தாக்குதலை உணர்வீர்கள். You'll have to sell yourself to Jezebel. நீங்கள் உங்களை விற்று போட வேண்டியதாக வரும். So be very careful about the spirit. ஆகவே இந்த ஆவியை குறித்து மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருங்கள். Shall we close our eyes a moment? நாம் கொஞ்ச நேரத்துக்கு நம்முடைய கண்களை மூடுவோமா? In this regard we all need a discernment. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எல்லோருக்கும் ஒரு பகுத்தறிவு தேவை. There is a gift, one of the 9 gifts, it's called discerning of spirits. 9 வரங்களில் ஒன்று ஆவியை பகுத்தறிகிற வரம். Whether you prophesy or not, we all, whatever gift you may have or may not have, we all need this discernment. உங்களுக்குள் தீர்க்கதரிசன வரம் இருக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு ஆவியின் வரங்கள் இருக்கிறதோ இல்லையோ என்றாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் பகுத்தறிவின் ஆவி இருக்கிறது. Those இருக்க வேண்டும். Those who want this discernment of spirits, put up your hands. இந்த ஆவியானவருடைய பகுத்தறிவின் ஆவி வேண்டும் என்று சொல்பவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். To understand the spirits that work behind the people. ஜனங்களுக்கு பின்னணியிலே கிரியை செய்கிறதான அந்த பிசாசின் ஆவியை கண்டுகொள்ளும்படியாக, to discern those spirits that come that send people to do favors for us. உங்களுக்கு உதவிகரமான வேலையை செய்வதற்காக ஜனங்கள் அனுப்பப்படுகிறார்களே அவர்களின் பின்னணியில் இருக்கிற ஆவியை புரிந்து கொள்ளும்படியாக, to know who is who. யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. Those who want that spiritual discernment, put up your hands. ஆவிக்குரிய பகுத்தறிவு வேண்டும் என்பவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Today the Lord is going to give us that spirit of wisdom. இன்றைக்கு கர்த்தர் அந்த ஞானத்தின் ஆவியை அவர் தந்தருளப் போகிறார். To discern that spirit of Jezebel when she comes. யெசபேல் உங்களிடத்திலே வரும் பொழுது அவளுடைய ஆவியை பகுத்தறியும்படியாக. For that spirit let us praise God. அந்த ஆவிக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Finally, முடிவிலே this Jezebel is a befriending spirit. A spirit that makes friends. இந்த யெசபேலின் ஆவியானது மற்றவர்களோடு பழகி சிநேகித்துவத்தை உண்டு பண்ணும். So when she approaches, she will approach as a friend. அவள் சந்திக்கின்ற பொழுது ஒரு நண்பராக சந்திப்பார். So there are one magician who was converted, who was involved in Satanism. He said there are some friendly spirits also. ஒரு மந்திரவாதி அவர் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய சபையிலே அவர் இருந்தார். அவர் சொன்னார் அந்த ஆவிகளிலே சில ஆவிகள் நண்பர்களைப் போல பழகக்கூடிய ஆவிகள். When I was not saved, when I was young, I remember reading a comic called Casper the Friendly Ghost.
காஸ்பர் அதாவது சிநேக ஆவி என்று நான் ரட்சிக்கப்படாததற்கு முன்பாகவே ஒரு புத்தகத்தை So படித்தேன். like that there might be some friendly ghosts. இதுபோல சில சிநேகிதர்களான ஆவிகள் உண்டு. Whatever friendly ghosts they might be friends with us, but ultimately they will lead us to hell. அவர்கள் எவ்விதமான சிநேகிதமுள்ள ஆவிகளாக இருந்தாலும் சரி, முடிவிலே அவர்கள் நம்மை நரகத்திற்கு தான் எடுத்துச் Dear செல்வார்கள். brother, dear sister, பிரியமான சகோதரனே சகோதரியே, if you are feeling lonely, நீங்கள் தன்னந்தனியராக be உணர்கிறீர்களா? very careful about Jezebel. நீங்கள் எசபேலை குறித்து கவனமுள்ளவர்களாக இருங்கள். She likes to befriend lonely people அவர்கள் தன்னந்தனியராக இருப்பவர்களுக்கு அவளுக்கு நன்றாக பிடிக்கும். because she knows that lonely people are very receptive. Will respond to her. தன்னந்தனியராக இருப்பவர்கள் தான் அவளுடைய அந்த சமூகத்திற்காக மிகவும் ஆவலோடு ஏங்குபவர்கள், காத்திருப்பவர்கள் என்று அவளுக்கு தெரியும். Look at Joseph. யோசேப்பை He பாருங்கள். was lonely in Egypt. அவன் எகிப்திலே தன்னந்தனியனாக இருந்தான். Not one friend. ஒரு நண்பனும் இல்லை. His father, mother, his brothers, nobody cared for him. He was sold. அவனுடைய தகப்பனோ தாயோ இல்லை, அங்கு இல்லை. அவனுடைய சகோதரர்களோ அவனை அங்கு விற்று போட்டார்கள். And now a woman comes to make friends with him. இப்பொழுது ஒரு ஸ்திரீயானவள் அவனோடு சிநேகிதம் செய்து கொள்ளும்படியாக வருகிறாள். He didn't say, at last somebody loves me. எப்படியோ கடைசியிலே யாரோ ஒருவர் என்னை நேசிக்க வந்திருக்கிறார்களே என்று அவள் சொல்லவில்லை. அவன் சொல்லவில்லை. He discerned the spirit behind her and fled from that place. அவளுக்கு பின்னணியிலே இருந்ததான ஆவியை அவன் பகுத்தறிந்து அவளை விட்டு அவன் வெளியே ஓடி போனான். So this woman, this spirit will approach as a friend initially. ஆகவே ஆரம்ப காலத்திலே இந்த ஆவியானது ஒரு சிநேகிதமுள்ள ஆவியை போல அது வரும். But you know what is Jezebel's ultimate purpose? யேசபேலினுடைய அந்த முடிவான எண்ணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? She is an instrument of Baal. அவள் பாகாலினுடைய ஒரு கருவியாக அவள் செயல்பட்டாள். In those days Baal worship was popular in places like by the Phoenicians, the Canaanites, the Babylonians and so on. பெலிஸ்தியர்கள், கானானியர்கள், பாபிலோனியர்கள் இவர்கள் மத்தியிலே பாகாலை ஆராதிப்பது என்பது ஒரு பிரசித்தி பெற்ற காரியம். And now she is coming to Israel to introduce Baal to Israel. இப்பொழுது அவள் இஸ்ரவேலுக்குள்ளாக புகுந்து இப்பொழுது பாகாலை அங்கே அறிமுகம் செய்து வைத்திருக்கிறாள். So when Jezebel comes to you like a friend, இப்பொழுது எசபேல் ஒரு சிநேகிதியாக உங்களிடத்திலே வந்தால், it's not to make friends with you. She doesn't love you. அவள் உங்களிடத்திலே சிநேகிதம் வைத்துக் கொள்ளதான், அவள் உங்களை நேசிக்கல்ல. So you might think that person and this person who's coming to make friends with you loves you. இந்த நபரோ அந்த நபரோ உங்களிடத்திலே வந்து உங்களிடத்திலே சிநேகம் வைத்து உங்களை நேசித்தால், you might think that person is loving you. அந்த நபர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். Behind it is a spirit that is waiting to trap you and throw you to hell. அதற்கு பின்னணியிலே ஒரு ஆவி மறைந்து கிடக்கிறது. அந்த ஆவியானது உங்களை பிடித்து உங்களை நரகத்திலே தூக்கி எறியும்படியாகவே கிரியை செய்கிறது. That spirit infiltrates the church in order to introduce the antichrist to the church. அந்த ஆவியானது சபைக்குள் புகுந்து அந்தி கிறிஸ்துவை சபைக்குள் நுழைய வைத்து அனுமதித்து அறிமுகம் செய்து உங்களை அப்படியே அழிக்க முற்படும். We know that we don't want to do anything with the antichrist. அந்தி கிறிஸ்துவோடு கூட நம்மால் ஒன்றும் எதிர்த்து செய்ய இயலாது என்பதை நாம் அறிவோம். We know that the sheep of the good shepherd will flee from the wolf when it comes. நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகள் ஓநாய்கள் வரும்பொழுது அப்படியே பறந்து போகும். So what does the wolf do? அப்பொழுது ஓநாய் என்ன செய்யும்? He won't come. அவன் வராது. He will send somebody who will introduce him later in their lives. அவன் நேரடியாக வராமல் தன்னை அறிமுகப்படுத்துகிறதான வேறொரு நபரை அனுப்பி பிற்பாடு அவன் வருவான். Her strength is our weakness. அவளுடைய பலனானது நம்முடைய பலவீனத்தை. In other words, our weakness is her strength. நம்முடைய பலவீனம் தான் அவளுடைய பலன். So taking advantage of that, she comes in, befriends us, makes friends with us, shows love, so that ultimately she can call the antichrist and say, come, they are ready. இந்த பலவீனத்தை அவள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நம்மோடு சிநேகிதம் வைத்து நமக்குள்ளாக அவள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு பிற்பாடு அந்தி கிறிஸ்துவை நமக்குள் கொண்டு வந்து விடுவாள். Isaiah 56. ஏசாயா 56ஆம் அதிகாரம். We read of the church there. அங்கு நாம் சபையை குறித்து வாசிக்கின்றோம். His watchmen are blind. அவருடைய மேய்ப்பர்கள் குருடராக இருக்கிறார்கள். Watchmen.
காவற்காரர்கள் குருடராக They இருக்கிறார்கள். are all ignorant. They are dumb dogs that cannot bark. In verse அவர்கள் 10. எல்லோரும் குலைக்க மாட்டாத உண்மையான நாய்கள். And they in verse 12 they are all drinking wine and they want more wine tomorrow. 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் திராட்சரசத்தை குடிப்பவர்கள், நாளைய தினம் மறுபடியுமாக மதுவை இன்னும் குடிப்போம் என்று சொல்பவர்கள். Who is saying this? இதை யார் சொல்லுவது? Some spirits are saying this. சில ஆவிகள் சொல்லுகிறது. Read verse 9. 9வது வசனத்தை வாசியுங்கள். வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டிலுள்ள சகல மிருகங்களே, பட்சிக்க வாருங்கள். All ye beasts of the field come to devour, all ye beasts in the forest. So there are two categories of spirits here. இங்கு இரண்டு விதமான ஆவிகளின் குழுக்கள் காணப்படுகிறது. One, the lower level spirits are infiltrating Israel and making them blind and dumb. கீழ்மட்டத்தில் இருக்கிறதான ஆவிகள் இஸ்ரவேலுக்குள்ளாக புகுந்து அவர்களுக்குள் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுகிறது. And making them drink wine. அவர்களை திராட்சரசத்தை குடிக்க வைக்கிறது. So when they are inebriated or when they have become poisoned by that wine, their minds are not sober anymore. Now these low level spirits are calling the high level spirits, the beasts of the field and the beasts of the forest, come. இப்பொழுது இந்த கீழ்மட்டத்தில் உள்ளதான ஆவிகள் இவர்களுக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவர்கள் தங்களுடைய தெளிந்த புத்தியை இழந்து அவர்கள் விதமாக அல்லல் படுகின்ற நேரத்திலே அப்பொழுது இந்த ஆவிகள் வெளியில் சஞ்சரிக்கிறதான சகல மிருகங்களையும் காட்டில் உள்ள சகல மிருகங்களையும் பட்சிக்க வாருங்கள் என்று அழைக்கிறது. Those are high level spirits. அவைகள் எல்லாம் மேலான நிலவரத்தில் உள்ள ஆவிகள். So that's what Jezebel will do. இதைத்தான் எசபேல் செய்தாள். She will come like a friend. அவள் ஒரு சிநேகிதியை போல வந்தாள். Infiltrate the church. அவள் சபைக்குள்ளாக புகுந்தாள். Defile people. ஜனங்களை தீட்டுப்படுத்தினாள். And then bring the antichrist inside whom we don't want. அதற்கு பிறகு நமக்கு வேண்டாத அந்தி கிறிஸ்துவை அவள் கொண்டு வந்து விடுவாள். So we need to make some decisions today. ஆகவே இன்றைக்கு நாம் சில தீர்மானங்களை செய்ய வேண்டும். God is giving us foresight through this message. இந்த தேவ செய்தியின் மூலமாக தேவன் நமக்கு தொலைநோக்கு பார்வையை தருகிறார். He is telling that woman is coming. அவர் சொல்லுகிறார் அந்த ஸ்திரீயானவள் வந்து கொண்டிருக்கிறாள். Behind her there are an army of spirits. அவளுடைய பின்னணியிலே இந்த ஆவிகளினுடைய சேனைகளே காணப்படுகிறது. She will come to deceive and those spirits will come to devour. அந்த ஆவிகள் நம்மை ஏமாற்றும், அந்த மற்ற ஆவிகள் நம்மை பட்சித்து போடும். She will come to deceive. அவள் நம்மை ஏமாற்ற வருவாள், அந்த ஆவிகள் நம்மை பட்சித்து போடும். So we have to prepare ourselves. ஆகவே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். There have to be two things that we have to do. நாம் செய்ய வேண்டியதான இரண்டு காரியங்கள் உண்டு. ஒன்று, whether we are weak or not, that's not the problem. நாம் பலவீனரோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. The question is, even if we are weak, are we going to make a stand for holiness? நாம் பலவீனராக இருந்தாலும் நாம் இந்த பரிசுத்தத்திற்காக நிலையாக நிற்க போகிறோமா? The holiness of God, is it correct or is it wrong? தேவனுடைய பரிசுத்தம் அது சரியா அல்லது தவறா? The holiness of God which God asks us to live for, is it something that we should stand for or compromise with? நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு தந்ததான அந்த தேவனுடைய பரிசுத்தம் நாம் அதிலே உறுதியாக நிற்க போகின்றோமோ அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு நாம் அதை அப்படியே கடத்தி விட போகின்றோமா? If Baal is God, follow Jezebel. பாகால் தேவன் என்றால் யேசபேலை பின்பற்றுங்கள். If the Lord is God, stand for holiness. கர்த்தரே தேவன் என்றால் பரிசுத்தத்திற்காக நில்லுங்கள். Whether you're weak or not, you must support holiness. நீங்கள் பலவீனரோ இல்லையோ பரிசுத்தத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். We must say amen to the holiness that God wants us to live by. நாம் எவ்விதமான பரிசுத்தத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நாம் ஆமென் என்று சொல்ல வேண்டும். Whether we can live or not is the second question, but we should want to live by it. நாம் ஜீவிக்க முடியுமோ இல்லையோ அது இரண்டாவது கேள்வி. என்றாலும் நாம் ஜீவிக்க வேண்டும் என்ற உறுதி இருக்க வேண்டும். The second thing that we must do, இரண்டாவது நாம் செய்ய வேண்டியதான காரியம், the Bible says that our heart is a slippery heart. நம்முடைய இருதயமானது வழிவி போகிற இருதயம் என்று வேத வசனம் விளம்புகிறது. The same heart that is listening so attentively to the word of God, when the meeting is over, slips away in some other direction. வேத வசனத்தை மிகவும் கவனத்தோடு உன்னிப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த இருதயமானது வெளியே சென்றவுடனே நம்முடைய இருதயம் வழிவி போகிறதான இருதயம்.
So we need to be knit to God, stitched with God, inseparable unity. ஆகவே நம்முடைய இருதயமானது தேவனோடு ஒன்றிணைந்து பிணைக்கப்பட்டதாக, அது அங்கிருந்து விலக்கப்பட முடியாததாக, அது அப்படியே பின்னி காணப்பட வேண்டும். Read John 17:20. யோவான் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். Neither pray I for this alone, but for them also which shall believe on me through their word. So neither pray I for these alone. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல். What is Jesus praying? இயேசு என்ன ஜெபிக்கிறார்? He is praying to the Father. Father, I'm not praying for the 12 disciples alone. That's the meaning of that verse. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், பிதாவே நான் இந்த 12 சீஷர்களுக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்ளவில்லை. But I'm also praying for the others who are going to believe through the ministry of the 12 disciples. இந்த 12 சீஷர்களின் ஊழியங்களின் மூலமாக விசுவாசிக்க போகிறதான மற்ற அனைவருக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். Who is that? அது யார்? We. நாம். One of the 12 disciples came to Chennai. அந்த 12 சீஷர்களில் ஒருவர் அவர் சென்னைக்கு வந்தார். And the words of the disciples we are reading today. இன்றைக்கு அந்த சீஷர்களுடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்கிறோம். So in John 17:20 Jesus was praying for us. யோவான் 17:20 இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் வேண்டிக் கொண்டார். And what is he praying? அவர் என்ன ஜெபித்தார்? Read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். That they all may be one as thou Father art in me and I in thee, that they also may be one in us, that the world may believe that thou hast sent me. Next verse also. And the glory which thou gavest me I have given them, that they may be one even as we are one. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். Look at that word Trinity. இந்த திருத்துவத்தின் அந்த வார்த்தைகளை பாருங்கள். Trinity is tri and unity together. 3 and 1 together. 3 in 1. இவை மூன்றில் ஒன்றாக, அவர்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தவர்களாக இருக்கிறார்கள். So the Trinity, the triune God, the Father, the Son and the Holy Ghost are interlocked in inseparable union. இந்த திருத்துவ தேவர்களாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து கலந்து பிரிக்க முடியாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். So Jesus is praying, Father, just like all three of us are one, they must be one in us. பிதாவே, நாம் எப்படி நாம் மூவரும் ஒன்றுடன் ஒன்று கலந்தவர்களாக இருக்கின்றோமே, அதுபோல இவர்களும் கூட நம்மிலே ஒன்றிணைந்து அவர்கள் காணப்பட That வேண்டும். means these people should be one in us, not just one in us, but with the same strength in which three of us are one. நாம் மூன்று பேரும் சேர்ந்ததான இந்த வல்லமை பல நமக்குள்ளே இருக்கிறதே, அந்த ஐக்கியத்தின் வல்லமை காணப்படுகிறதே, அதுபோல இவர்கள் நம்மிலே ஒன்றிணைந்து இருப்பது மாத்திரமல்ல, நமக்குள்ளே காணப்படுகிறதான அந்த ஐக்கியத்தின் வல்லமை இவர்களுக்குள்ளும் காணப்பட வேண்டும். So if this prayer, see, your prayer and my prayer can go unanswered. This is Jesus' prayer. உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் கேட்கப்படாத பதிலில்லாத ஜெபமாக மாறி போகலாம் என்றாலும் இதுவோ இயேசுவின் ஜெபம். The Father will surely hear this prayer. He has heard it. நிச்சயமாக பிதாவானவர் இந்த ஜெபத்தை அவர் கேட்டார். This prayer surely has an answer. இந்த ஜெபத்திற்கு நிச்சயமாகவே ஒரு பதில் உண்டு. Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Two things. ரெண்டு காரியங்கள். We must stand for holiness. நாம் பரிசுத்தத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Secondly, we must be united and intertwined, interlocked with the triune God with inseparable unity. இரண்டாவதாக நாம் அந்த திருத்துவ தேவனோடு கூட பின்னி ஒன்றிணைந்து பிரிக்க முடியாதவர்களாக நாம் அப்படியே அவரில் இணைந்து காணப்பட வேண்டும். Then how can we fall? We can't fall.
நாம் எவ்விதம் அப்படி என்றால் நாம் எவ்விதமாக விட முடியும்? நாம் விழவே முடியாது. Jezebel will come and play with us. No Jezebel will come near us. எந்த யெசபேல் நம்மிடத்திலே வந்து விளையாட முற்பட்டாலும் அந்த யெசபேல் நம்மை நெருங்கவே முடியாது. We are all weak in this place. நாம் இந்த காரியத்திலே எல்லாரும் But பலவீனம். how many will say, I want to stand for the holiness that God teaches us? தேவன் நமக்கு போதிக்கிறதான இந்த பரிசுத்தத்திலே நான் உறுதியாக நிற்க விரும்புகிறேன் என்று உங்களில் எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள்? Lift up your right hand. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். We are all in the flesh. நாம் எல்லோரும் மாம்சத்திலே இருக்கிறோம். We all have our carnal weaknesses. நமக்கு எல்லாருக்கும் மாம்சீக பலவீனம் உண்டு. Jezebel can easily swallow us. யெசபேல் நம்மை எளிதிலே விழுங்கி போடுவாள். But we must stand for the holiness of Jesus. என்றாலும் நாம் இயேசுவினுடைய பரிசுத்தத்திற்காக நிலை நிற்க Those வேண்டும். who want to stand for the holiness of Jesus, lift up your right hand. இயேசுவினுடைய அந்த பரிசுத்தத்திற்காக நிற்க வேண்டும் என்று விரும்புவார்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். ஆமென். Amen. Hallelujah. This is a beautiful sight. இது மிகவும் அழகான ஒரு காட்சி. God is on our side. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். Because we are on his side, he is on our side. நாம் அவருடைய பட்சத்தில் இருக்கின்றபடியினாலே அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். This afternoon we made a covenant with God by standing for holiness. இந்த பிற்பகலிலே நாம் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து நாம் அவருடைய பரிசுத்தத்திற்காக நிற்போம் என்று சொன்னோம். So today God is going to make a covenant with us. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறார். Today the prayer of Jesus that he made 2000 years ago is going to be answered. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் செய்தாரே அதற்கு இப்பொழுது பதில் கிடைக்க போகிறது. Put down your hands. உடைய கரங்களை கீழே போடுங்கள். How many of you can humbly acknowledge, yes, I have a slippery heart? ஆம், எனக்குள்ளே வழுவி போகிற இருதயம் உண்டு என்பதை உங்களில் எத்தனை பேர் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள்? Put up your hands. உடைய கரங்களை உயர்த்துங்கள். The first time we put up our hands was a hand of covenant. This is a hand of confession. முதலாவது நீங்கள் உடன்படிக்கைக்காக உயர்த்தினீர்கள், இப்பொழுது அறிக்கையாக உயர்த்துகிறீர்கள். Yes Lord, we are all people of flesh. ஆம் கர்த்தாவே, மாம்சீக இருதயம் உள்ள ஜனங்கள். Our heart is a slippery heart. எங்களுடைய இருதயம் வழுவி போகிற இருதயம். But today, என்றாலும் இன்றைக்கோ though your heart is slippery, உங்களுடைய இருதயம் வழுவி போகிறதா இருந்தாலும் because you voted for holiness, நீங்கள் பரிசுத்தத்திற்காக உங்களுடைய ஓட்டை அளித்தபடியினால் today the prayer of Jesus is going to be answered. இன்றைக்கு இயேசுவின் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க போகிறது. Today the Holy Spirit is going to come into us. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே அவர் வரப்போகிறார். We are going to get locked with Jesus. நாம் இயேசுவோடு கூட ஒன்றிணைக்கப்பட போகிறோம். We are going to get locked with the triune God. நாம் திருத்துவ தேவனுக்குள் ஒன்றிணைக்கப்பட போகிறோம். Close your eyes. உங்களுடைய கண்களை The மூடுங்கள். Holy Spirit is moving in our midst. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். See, he's inside you. அவர் உங்களுக்குள் இருக்கிறார். Why? ஏன்? That we may be one as the triune God is one. திருத்துவ தேவன் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அப்படியே நாமும் அவருக்குள் ஒன்றாய் இருக்கும்படியாக We might be one in the Trinity, like the Trinity is one in itself. எப்படி திருத்துவ தேவன் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதுபோல ஒற்றுமையில் ஐக்கியத்தில் நாம் ஒன்றாய் இருக்கும்படியாக. Weak child of God, பலவீனமான தேவனுடைய பிள்ளையே, the mighty God is on your side. வல்லமையுள்ள தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். You just come close to God. நீ தேவனண்டை மிகவும் நெருங்கி வருவாயாக. Don't be afraid of Jezebel. யெசபேலை குறித்து பயப்படவே வேண்டாம். Come close to Jesus. இயேசுவண்டை நெருங்கி வருவாயாக. Hold on to Jesus. நீ இயேசுவை இறுக பற்றிக் கொள்வாயாக. That Jesus lived 33 years in this world. அந்த இயேசு இந்த உலகத்திலே 33 வருடம் அவர் உயிரோடு இருந்தார். 33 years he was holy Jesus. 33 வருடம் அவர் இயேசுவை பற்றிக் கொண்டார். He was holy Jesus. அவர் பரிசுத்த இயேசுவாக இருந்தார். No Jezebel touched him. எந்த யெசபேலும் அவரை தொடவில்லை. No Lucifer touched him. எந்த லூசிபரும் அவரை தொடவில்லை. No Satan touched him. எந்த சாத்தானும் அவரை தொடவில்லை. But he crushed the head of Satan under his feet. அவருடைய பாதங்களுக்கு கீழே சாத்தானை வைத்து தலையை நசுக்கினார். Today that Jesus is alive for you and for me. இந்த அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவிக்கிறார். Join him, join him. அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். Be one with him. அவரோடு ஒன்றாயிருங்கள். The Spirit of the
God is moving in our midst. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். In your weakness his power is going to be revealed. உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். Oh Ramashabakala Makaraba Shabakala Manianture Niakara Mashabakala Manianture Yarabashabture. Thank you, Jesus.